ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி தொழிலில் ஒரு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அது உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், படிப்பாகட்டும், ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி தரும். இடமாற்றங்கள் கூட வரலாம், வீடு மாற்றம் வரலாம், ஏதாவது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நல்லபடியாக மாற்றிக்கொள்வது நீங்களாக தான் இருக்க வேண்டும். வயிற்று உபத்திரம், முதுகு தண்டுவிட கோளாறு கவனம். 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி இன்னொரு உத்தியோகத்தையோ அல்லது இன்னொரு படிப்பையோ கிடைக்கின்ற வரையில் இருக்கிறதை விட்டு விட்டு தேடக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருப்பது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் எல்லாம் படிப்படியாக காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். 10இல் சனி வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரிய தடைகள் நிவர்த்தி காணப்படும். கல்யாணமாகவில்லை, பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், நிச்சயம் வரைக்கும் வந்துடுச்சு, கெட்டு போச்சின்னு நினைக்கிற உங்களை ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் ஜம்முன்னு கல்யாணம் டக்குன்னு வரும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு ஐயா, இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக மீண்டும் மறுதிருமணம்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரொம்ப நாள் குழந்தை அமைப்பில் பாதிப்பு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பும் கைகூடும். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குபவர்கள் மட்டும் சிறிது ஆலோசித்து செய்வது நன்மை தரும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம் அந்த ஊரில் செய்வது அல்லது பிறந்த ஊரை தவிர வேறு எந்த இடத்தில் போய் செய்வதென்றால் தைரியமாக செய்யுங்கள். நல்ல நாள்லாம் பார்த்து கொண்டு செய்யாதீர்கள். அஷ்டமியில் செய்தால் கூட உங்களுக்கு நல்லது தான் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி தான், குறிப்பாக முதுகு தண்டுவடம் என்பதனால் யோகா பயிற்சி முக்கியம்.